தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். செப்டம்பர் 14, 2025 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 1 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்றைக்கு வானிலை அமைப்பு நாம் அறிவித்தபடியே, அதாவது தென் மாவட்டத்தின் கடலோர பகுதியில் ஒட்டிய பகுதியில் ஓரிரு இடங்கள்லையும் வட தமிழகத்தில் ஆங்காங்கேயும் மழை பொழிவை கொடுத்துள்ளது. குறிப்பாக நாம் எதிர்பார்த்தது ஆந்திர எல்லையோர மாவட்ட பகுதிகளான திருவள்ளூர் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் மழை பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்ற அறிவித்ததன் அடிப்படையில் நேற்றைக்கு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவை கொடுத்துள்ளது. சென்னையின் பரவலான இடங்களில் அதிகபட்ச மழை பொழிவாக பாரிமுனை 110 மில்லிமீட்டர் அளவிற்கு, கிட்டத்தட்ட 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவை கொடுத்துள்ளது. கொளத்தூர் பகுதிகள் 85.2, பெரம்பூர் கார்ப்பரேஷன் பார்க் 67.4, இப்படி பல இடங்களில் கனமழையாகவே சென்னையில் கொடுத்துள்ளது. மிதமான மழை பொழிவையும் கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் 93 மில்லிமீட்டர் அளவிற்கும், பொன்னேரி பகுதிகள் 78, கும்மிடிப்பூண்டி 58, இன்னும் பிற இடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்திலே மழை பொழிவை கொடுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் கலசப்பாக்கத்தில் அதிகபட்சமாக 25 மில்லிமீட்டர் அளவிற்கும், அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரு இடம் மட்டும், அதாவது மரக்காணம் பகுதிகளில் 9 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. செங்கல்பட்டின் மதுராந்தகம் பகுதிகள் 34 மில்லிமீட்டர் அளவிற்கும், மாமல்லபுரம் பகுதி 33, செய்யூர் 4, இப்படி ஆங்காங்கே வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. வேலூர், குடியாத்தம் பகுதிகளிலும் சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும், விருதுநகர் மாவட்டத்தின் கரியாப்பட்டி பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி சற்று, அதாவது ஆந்திர ஹைதராபாத்தை ஒட்டிய அந்த வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு காற்றின் போக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம சோமாலியா பகுதிகள், அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தின் பகுதிகளில் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு இந்த தென்மேற்கு பருவக்காற்றின் உள்ளீடுகள் தற்பொழுது நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை என்ற அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காற்று திசை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், மேற்கு காற்றிலிருந்து வரக்கூடிய அவ்வப்பொழுது லேசாக குளிர்ந்து வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று மட்டும் அவ்வப்பொழுது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, தென்முனைகளில் இருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி சில பகுதிகளில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், இதனால் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு பெரிதளவிற்கு இருக்காது. குறைந்த பரப்பில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலையும் சற்று, அதாவது மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்று அதிகாலை வரைக்கும் நமக்கு வடமேற்கிலிருந்து வந்த காற்றால் நமக்கு வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகாலை வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்தது நம்மளால் பார்க்க முடிந்தது. இப்போ இந்த சூழ்நிலை அந்த மழைப்பொழிவு விலகின பிறகு நமக்கு இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு சூழலை கொடுக்கும். அடுத்து, அதாவது இன்றைய பரப்பை விட நாளை சற்று கூடுதல் பரப்பாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு இடங்களில், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில், திருநெல்வேலி கிடையாது, இந்த தூத்துக்குடி ஒட்டிய கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது. அது எந்த மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே தென் மாவட்டங்களில் பரவலான இடங்களில், விருதுநகர் மாவட்டங்களிலும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், அதாவது தென் மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளை முதல் இன்றைய பரப்பை விட கூடுதல், நாளை மறுநாள் இதை விட சற்று கூடுதல் பரப்பு, இப்படி தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம். தெற்கில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் முதலிடம், அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் வட கடலோர பகுதிகளுக்கு இந்த மழைப்பொழிவு குவிய செய்யும். வடகிழக்காக இந்த பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு 16, 17, 18, 19 தேதிகள், 20 தேதிகள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம அறிவித்திருக்கோம். 20 தேதிக்கு பிறகாக ஒரு நிகழ்வு ஒன்று வட தமிழகம் மற்றும் ஆந்திர கரையோரத்திற்கு ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு தீவிரமும் மற்றும் அது ஒட்டி அந்த நம்ம கரையை ஒட்டி எந்த அளவுக்கு வரப்போகிறது, அதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு காற்றின் ஈர்ப்பும் பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. 20 தேதி கடந்தும் நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக, அதாவது கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு, வட மாவட்டங்கள் சரி டெல்டாவின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அமைப்பு இருக்கிறது. இப்படி ஒரு வானிலை சூழலானது இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவும், அதாவது மழை இல்லாத நாட்களும் ஓரிரு நாட்களில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்படி வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு கோடை மழைப்பொழிவை நம்ம தமிழகம் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக, குறிப்பாக அந்த வட தமிழக பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு பெய்கின்ற இடங்களில் வலுத்தும் பெய்கிறது, ஒரு சில இடங்கள்லையும் ஒதுக்கி இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொன்னால் காற்று பகுதிகள்
மேற்கிலிருந்து காற்று வந்து சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாகவும் மற்றும் அது உள்ளீடு செல்ல தான் நமக்கு மழைப்பொழிவு கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், கிழக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டால் அது வந்து தள்ளப்பட்டு உள்ளே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ மேற்கே உருவாகக்கூடிய மழைப்பொழிவு மத்திய பகுதியில் வந்து குவிய செய்து உள்ள அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதக சூழ்நிலையாக இருந்து வருகிறது. இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கும் மழைப்பொழிவு மாறும் அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த அறிக்கையில் நம்ம வந்து இந்த வடகிழக்கு பருவமழையின் முன்னோட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல ஒரு சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை பற்றின ஒரு விரிவான அறிக்கை வந்து நம்ம அடுத்த அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். வானிலையில் இது ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அறிவிக்கிறேன். இன்றைக்கான மழைப்பொழிவு இன்றைக்கு பெரிதளவுக்கு இல்லாவிட்டாலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி அதை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு நாளை முதல் படிப்படியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் மேற்கு தொடர்ச்சியில் அமையப்பெறும் மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு தீவிரமாக அமையும். கண்டிப்பாக நாளை மறுநாள் மீண்டும் சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதியில் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் சரி, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வானிலையோடு இணைந்திருங்கள். ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அறிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.